பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடவே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடவே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, மனித வாழ்விலே நம்முடைய இந்த உடல், உள்ளம், ஆன்மா மூன்றுமே ஒரு அமைதி நிலையில், ஆனந்த நிலையில், ஒரு நிறைவின் நிலையில், குறைகுடம் கூத்தாடும் நிறைகுடம் தழும்பாது என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த நிறைவு நிலையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய வாசகங்கள் குறிப்பாக அந்த நிறைவை நோக்கி நகர்வதற்கு நமக்கு அற்புதமான வழியை சொல்லித் தருகின்றன. எனவே உருக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பு, கருணை, இரக்கம், அருள், ஆசீர் அனைத்தும் நம்மை அப்படியே நிரப்பி தெய்வீக பயணத்திலே நிறைவு பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது தனியான சபையாரையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள நன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, புனித புருனோவின் தனிமை வாழ்வில் என்றும் உமக்கு ஊழியம் புரிய எங்களை அழைத்தீரே. இவ்வாறு இந்த உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு நடுவிலும் நாங்கள் என்றும் உம்மோடு நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தியை அறிவிக்குமாறு திருவுளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன்.
மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தம் அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையா என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒழிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 10வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா அவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய்.
ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆன்மீக பயணத்தின் ஒரு அழகான கட்டத்தை இன்றைய வாசகங்கள், இன்றைய புனிதர் நமக்கு விளக்குகிறார்கள். முதலிலே இன்றைய வாசகத்திற்கு வருவோம். அதோடு இணைத்து இன்றைய புனிதரை தியானிப்போம். இன்றைய வாசகத்திலே இந்த மார்த்தா மரியா பல முறை நாம் பார்த்த, கேள்விப்பட்ட, வாசித்து தியானித்த ஒரு பகுதிதான். ஆனால் அதனுடைய ஆழம் ஆன்மீக பயணத்தினுடைய ஒரு அழகான பகுதியை நமக்கு விவரித்து சொல்வதாக இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த மார்த்தா மரியா 2 பேரும் சகோதரிகள். இந்த மார்த்தா ஏன் பரபரப்பாக இருக்கிறார்? இந்த மரியா ஏன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தார்? ஒன்று சொல்லலாம், அவர்களுடைய இயல்பு அது. ஒரு சிலர் பார்த்தீர்கள் என்றால் எங்கு போனாலும் பரபரப்பாக இருப்பார்கள். அன்பிய கூட்டத்திற்கு போவோம், கூட்டி கொண்டு போவோம். போன இடத்துல உட்கார்ந்து அன்பிய கூட்டம் ஆரம்பிப்போம் அப்படின்னா பின்னாடி லேசாக சமையல் கட்டில் சத்தம் கட்டுச்சுன்னா அந்த அம்மா இருந்துச்சு அங்கே போயிடும். என்னன்னு கேட்டால், ஐயோ ஃபாதர் கஷ்டப்படுவாங்க ஃபாதர், என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ, என்ன செய்கிறாங்களோ தெரியல, அதனால் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அப்புறம் எல்லாரும் வந்து உட்கார்ந்துக்கலாம்ல, நீங்கள் ஆரம்பிங்க ஃபாதர், நான் வரேன் ஃபாதர் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா உண்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். வந்தது எதற்காக? ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தியானிப்பதற்காக, ஜெபிப்பதற்காக. ஆனால் தன் வீட்டில் மட்டுமல்ல, சென்ற இடத்திலும் பரபரப்பாக இருப்பவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்ம பசங்க சிலர் கோயிலுக்கு வருவான், பூசைக்கு வருவான், பூசைக்கு வந்த உடனே விறுவிறுன்னு எங்கே தான் வருவான், சைக்கிளிஸ்ட்டுக்கு வருவான். என்னடா வரோம் அப்படின்னா, இல்லை ஃபாதர் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் ஃபாதர், இதெல்லாம் இது பண்ணணும், நீங்கள் ஆரம்பிக்க ஃபாதர், நான் வாரம் ஃபாதர் அப்படிமா. அவனுக்கு அதெல்லாம் ஒரு மைக் செட் சரி பண்ணணும், லைட் சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், பூசை நடந்துகிட்டே இருக்கும்போது வால்யூம் கூடுதா குறைதா பார்க்கணும். இதெல்லாம் யாராவது செய்ய தானே செய்யணும். இல்லைன்னா இருக்கவே எவனுமே பூசை பார்க்க முடியாது. மைக் போல விட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. சாமியார் பார்த்துட்டு முன்ன பின்ன பார்த்துட்டு யாராவது சரி பண்ணுங்களாங்கிறாரு. இல்லை ஃபாதர் பூசை பார்க்குறதா முக்கியம், அதோடு கிடக்கட்டும் ஃபாதர் அப்படின்னு எல்லாரும் கை கொண்டுட்டு உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்கோமே. எதுக்கு இருக்கிற கூட்டம் 5000 பேர் பூசையை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அப்போ அந்த நபர் முக்கியமா இல்லையா? அதே போல் ஒரு வீட்டிற்கு போயிருந்த பொழுது, கல்யாண வீட்டிற்கு கல்யாண பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டில் உள்ள முக்கியமான அந்த பொண்ணுடைய அப்பா அங்கே வீட்டில் நிற்கிறாரு. நான் அப்போ போயிட்டு, வாரம் பூசையை முடிச்சுட்டு வரலாம் சாமி, எல்லாருக்கும் பந்தி வைக்கணுமா வேண்டாமா? நீங்கள் 1.5 மணி நேரம் பூசையை இழுத்து ஜாலியாக வச்சு முடிச்சிருவீங்க. முடித்த உடனே எல்லாரும் சாப்பாட்டுக்கு வருவான். சாப்பாடு கொடுக்கல அப்படின்னா பசியில் கிறங்குவானா கிறங்க மாட்டானா? நின்று பார்க்கணும் இல்லையா? இதை யாராவது பார்க்கணும் சாமி, அதை நான் பார்த்துட்டு போகிறேன் சொல்லுவதற்கே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த வேலையை யாராவது செய்யத்தானே வேண்டும். இப்படி பரபரப்பாக இருக்கிற மனிதர்கள் அவர்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? அதுதான் இங்கேயும். இப்போ இயேசுநாதர் ஒரு இடத்துக்கு போனால் தனியாக போகிறதில்லை, அவர் கூட ஒரு பெருங்கூட்டமே போகுது. இவன் தனியாக போகிற மனுஷனாக இருந்தால் சரி. அவர் போகிற இடத்துல எல்லாம் பந்தி அமர்வுகள் நடந்திருக்கின்றன, உணவு பரிமாறல்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே கூட்டமாக இருக்கிறார்கள். உணவு பரிமாறுதல் என்பது அல்லது அங்கே அந்த உபசரிப்புகள் என்பது கட்டாய தேவையாக இருக்கிறது. இது இயேசுனுடைய பயணத்தினுடைய தன்மை. இப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கடி அந்த பக்கம் வருகிறவராக இருக்கிறார், வந்திருக்கிறார். வந்தவங்களை கவனிக்கணுங்கிறது ஒரு கட்டாயம் தானே, உபசரிப்பு என்பது அவசியம் தானே. சரி, இயேசுநாதரும் மணிக்கணக்காக பேசுவார், நமக்கு தெரியும். அனுப்பி விடுங்க, எங்கேயாவது போய் விழுந்து மயங்கிற போறான், சாப்பிடட்டும் அப்படின்னு சீடர்கள் சொல்லுகிற அளவிற்கு இயேசுவினுடைய போதனை எப்போதும் இருந்திருக்கிறது. ரைட்டரும் மார்த்தாவும் வந்து உட்கார்ந்தாச்சு, எல்லாருமா கதையை பேசி முடிச்சாச்சு. முடிஞ்ச உடனே ஆளாளுக்கு பசியில் ஒருத்தர் கடிப்பாங்களா, கடிக்க மாட்டார்களா, சம்பவங்கள் நடக்குமா நடக்காதா? அப்போ மார்த்தாள் அந்த பின்னணியிலே இவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு கடமையை தன் மீது எடுத்துக்கொண்டு வேகமாய் சென்று காரியங்களை செய்கிறார். அப்போ பார்க்கிற பொழுது சும்மா ஒரு பொம்பளை உட்கார்ந்து அங்கே நாட்டு கதை காட்டிக்கிட்டு இருக்கா, வா பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா, ஏமா வா பார்த்துக்கிட்டு இருக்க, வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்றது வழக்கம் தானே. இதெல்லாம் நம்ம வீடுகளில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் ஏன் இந்த மார்த்தாளுக்கு பரபரப்பு, ஏன் இந்த மரியாளுக்கு பரபரப்பு இல்லை? ஒன்று, அவர்களுடைய இயல்பே அப்படி இருந்தால் அதை பற்றி நாம் வேறு விதமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இயல்பு அல்ல, மாறாக ஒரு வரி நமக்கு இன்றைய வாசகம் உணர்த்துகிறது. இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்குள் சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அந்த உரிமை கொண்டாடுதல், உடைமை கொண்டாடுதல், இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய இடம், இது என்னுடைய பொறுப்பு, இது என்னை சார்ந்தது. ஆகவே இதில் ஏதாவது குறை வந்தால் அது எனக்கு அசிங்கம், அது எனக்கு அவமானம். ஆகவே இதை குறைவின்றி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை. யூதர்கள்
சில சமயத்தில் பெண்ணடிமைத்தனத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பகுதி நமக்கு வேறு விதமான சிந்தனையையும் தருகிறது. இதோ தன் வீட்டில் அவருக்கென்று வீடு இருக்கிறது. அந்த வீடு யாருடைய வீடு? மரியாளுடைய வீடு அல்ல, மார்த்தாளுடைய வீடு. ஆகவே மார்த்தாள் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். மார்த்தாளுக்கும் அந்த நினைப்பு இருக்கிறது. எனவேதான் அங்கே வரி சொல்லப்படுகிறது, பெண் ஒருவர் தம் வீட்டில் வரவேற்றார், அவர் பெயர் மார்த்தா, அவருக்கு மரியா என்னும் ஒரு சகோதரி இருந்தார். எனவே பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, பணிவிடை செய்வதற்கு என்னை தனியாக விட்டு விட்டாளே, வந்தோரை கவனிப்பதற்கு, வந்தோரை உபசரிப்பதற்கு, வந்தோருக்கு தேவையானதை செய்வதற்கு என்னை தனியே விட்டு விட்டாளே, ஆகவே இவளையும் அனுப்பும், நாங்கள் இந்த காரியத்தை இன்னும் சுகமாய் செய்து முடிப்போம். பிரியமானவர்களே, கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி தெரியுதா? அதை யாராவது செஞ்சுதான் ஆகணும். அதை இந்த அம்மாவும் செய்யறான்னா எல்லாரும் கஷ்டத்துக்குள் போக போகிறார்கள். ஆகவே கேட்கிறார். அப்ப இயேசு வந்து ஓகே, அது சரிதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா, இதுதானே அவர் யோசித்திருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையினுடைய படி. ஏனென்றால் தவறாக ஒன்றும் கேட்கவில்லை. பிரியமானவர்களே, பல்வேறு சமயத்திலே இத்தகைய ஒரு மனநிலை நமக்கு வந்து விடுகிறது. அதாவது உரிமை கொண்டாடுகிற மனநிலை வருகிற பொழுது அங்கே சங்கடங்கள் ஏற்பட்டு விடுகின்றன. அடிக்கடி இந்த திருமண உறவிற்குள் சென்ற பிறகு நம்மகிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் இனிமையான நினைவுகள் திருமணத்திற்கு முன் இருக்கின்ற நிலையை சொல்வார்கள். காதல் பருவத்திலே இருந்த கனிவும் அன்பும் ஏன் கல்யாணத்திற்கு பிறகு இல்லை? காதல் பருவத்தில் இருக்கிற கனிவும் அன்பும் கல்யாணத்துல உரிமை கொண்டாடப்படுகிறது. இன்னார் தான் இன்னாருக்குன்னு முடிவாயிடுது, சிந்தனை மாறத்தான் செய்யும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உரிமை கிடையாது. அவன் அவனை விட்டுட்டு போயிடலாம், இவன் அவனை விட்டுட்டு போயிடலாம், ரெண்டு பேருக்கு இடையில. அப்போ அந்த உரிமை கொண்டாடுகிற மனநிலை முழுவதுமாக வந்து சேர்வதில்லை. உரிமை பொருள் என்கின்ற நிலை வந்தவுடன் மனிதர்களுடைய பரபரப்பும் சிந்தனையும் மாறுகிறது. வாசித்த ஒரு கதை தான், நடந்த சம்பவமா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒரு நபர் அந்த இடத்தை விற்க வேண்டும், தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அது அப்படி ஒன்றும் எளிய காரியமாக இல்லை. அது ஒரு பெரிய இடமாக இருக்கிறது, முக்கியமான இடமாக இருக்கிறது. எனவே வீடு எல்லாம் சேர்ந்து அது விலைக்கு போகவே இல்லை. ஆகவே இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனை கூப்பிட்டு, தம்பி இதெல்லாம் பார்த்துக்க, 2 மாதம் நான் ஒரு 5 கோயில்களுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன், நடையா நடந்து போய் ஜோம் பண்ணிட்டு வந்துருந்தேன். இந்த 2 மாதம் கழிச்சு நான் வரும்போது நிச்சயமாக இந்த வீட்டை விற்கின்ற நிலையை கடவுள் எனக்கு தருவார். நான் ஏன்னா எல்லா இடமும் சுற்றி பார்த்து விட்டேன், வழி இல்லை என்று தன்னுடைய மகனை அழைத்து எல்லா விதங்களையும் பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டு அவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அதே போல போய்விட்டு 2 மாதம் கழித்து அந்த ஊருக்குள் வருகின்றார். வருகிற பொழுது பார்த்தா அவர் வீடு தீ பிடிச்சி எரிந்து சுற்றி ஆட்களாக நிற்கிறாங்க. அந்த இடமே அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும்? நம்பி சென்றது ஒன்று, வந்து பார்க்கிற பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது இன்னொன்று. எனவே அழுது புலம்பி பக்கத்து வீடுகளில் இருந்த தண்ணி பக்கெட்டை எடுத்து ஊத்த வைக்கணும். அந்த ஆளு கிடந்து புலம்புறான். அப்போ அந்த பையன் வர்றான், ஏன்பா இவ்வளவு அழுறீங்கன்னு. வீடு போதுடா, இதை நம்பித்தாண்டா இருந்தேன், இதற்காகத்தாண்டா எல்லாம் செய்தேன், இதோ நம்முடைய வீடு முடிஞ்சுது. அப்போ அவன் சொல்றான், எப்பா போன வாரம் தான் இந்த வீட்டை இன்னொரு இடத்துக்கு பத்திரம் முடிச்சுட்டேன், நான் வித்துட்டேன் இந்த வீட்டை. ஏன்னா நீங்கள் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனீங்க, ஒரு நல்ல இடம் வந்தது, நல்ல விலைக்கு இந்த வீடு இந்த இடம் எல்லாத்தையும் நான் விற்று முடிச்சிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு அப்படியா, சொல்லவே இல்லை அப்படின்னு சிரிப்பு வந்துருச்சு. என்னுடையது அப்படிங்கிற நினைப்பு இருக்கிற பொழுது இருந்த பதட்டமும் பயமும் இன்னொருத்தனுக்கு போயிடுச்சுன்னு உடனே அப்பாடா. பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு கதை போல் வாசித்த ஒன்றுதான், ஆனால் 100% பொருத்தமான ஒன்று நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஏதாவது ஒன்றை உங்களுடையது என்று நீங்கள் நினைத்து கொண்டு செய்கிற பொழுது இருக்கிற ஒரு பதட்டம், ஒரு பயம். சச்சின் டெண்டுல்கருக்கு அடிக்கடி நான் சொல்வது உண்டு. சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரிந்த நபராக இருப்பதால் அவருக்கு சொல்லுவார், கேப்டன் போஸ்ட் கொடுத்தாச்சுன்னா விளையாட மாட்டார், கேப்டன் போஸ்ட் கொடுக்கலன்னா அவருடைய விளையாட்டு நல்லா இருக்கும். அதனால் அவரே இல்லை எனக்கு கேப்டன்ஷிப் தேவையில்லை என்று ஒதுங்கி கொண்டார். ஒரு நியாயமான ஒதுங்குதெல்லாம். ஏன், கேப்டனாக இருக்கும்போது தோத்தால் அது என்னை சார்ந்தது, ஐயோ நம்ம டீம் தோற்றக்கூடாதுங்கிற பயத்திலையும் பதட்டத்திலையும் அவர் செய்கிற எல்லா காரியங்களுமே சரியாக போய் முடிவதில்லை. கேப்டன்ஷிப் விட்டு தூர போயிட்டார்னா அவர் விளையாடுகிற விளையாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லோரும் ரசிப்பார்கள். வாழும் எடுத்துக்காட்டு நமது மத்தியிலே இருந்தவர்கள். பிரியமானவர்கள், இந்த மார்த்தாவுக்கு இதுதான் என்ன, ஐயோ இது நம்முடைய வீடு அல்லவா, இது என்னுடைய வீடு அல்லவா, இங்கே வந்தவர்களை. அப்போ என்ன செய்திருக்கலாம்? இயேசுநாதர்கிட்ட போய் இப்போ சொல்கிறாங்க, ஐயோ அந்த அம்மாவும் வந்து அது வாட்டுக்கு உட்கார்ந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இயேசுநாதர் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஏமா என்ன உட்கார்ந்துட்டு ஏதாவது வேலையை பார்க்குறியா இல்லையா அப்படின்னு இயேசுநாதர் சொல்லியிருப்பாரா, சொல்லியிருக்க மாட்டாரா? சொல்ல மாட்டார். அவர் அப்படி சொல்கிற ஆள் இல்லை. அதுதான் அங்கே விவரம். உட்காரு, கவனி, எல்லாம் முடிச்சிட்டோம், இப்போ வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு ஐயா கவனி, இவ்வளோதான் நிலவரம், இவ்வளோதான் சூழல், வா எல்லாருமா முடிஞ்சதை பார்ப்போம், முடிந்ததை சாப்பிடுவோம்.
அதாவது நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய உள்ளம் எங்கே செல்லுகிறது, எதிலே நிலை பெறுகிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைய புனிதர் புருனோ ரொம்ப அற்புதமான எடுத்துக்காட்டு. ஏறக்குறைய 1000வது ஆண்டுகளிலே அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே பலவிதமான குழப்பங்கள், சரி செய்ய வேண்டிய தன்மைகள், கீழே திருச்சபை மேலே திருச்சபை என்கின்ற பிளவுகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரம் இறையியலாராக இவர் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். 25 வயதிலே குருவானவராக ஆகிறார். இறையியல் மெய்யியலிலே ஆர்வம் கொண்டிருக்கிறார். எனவே அவர் ஏறக்குறைய இறையியலிலே பவுலடிகளாருடைய கடிதங்கள், இந்த பவுலடிகளாருடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றிற்குமான கமாண்டரி எழுதுதல், திருப்பாடல்களுக்கு எழுதுதல் என்று திருச்சபையில ஒரு பெரிய புதுமலர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். திருச்சபைக்கு பெரிய சப்போர்ட். எனவே பாப்பரசரே அவரை அழைத்து தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொள்கிறார். திருச்சபையை சீர் செய்கின்ற, மறு கட்டமைப்பு செய்கின்ற பணிக்காக அழைத்துக் கொள்கின்றார். இப்ப ரைம்ஸ் நகரிலே இவருக்கு ஒரு பொறுப்பாளர் பதவியும் கொடுத்திருக்கிறார்கள். பெரிய அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய 60வது வயது ஏறக்குறைய நெருங்குகிற பொழுது 20 ஆண்டுகளாக பேராசிரியராக, இறையியல் பேராசிரியராக இருந்து பணியாற்றி பல புத்தகங்களை எழுதி திருச்சபையிலே பலவிதமான மறு வாழ்க்கைக்கு, திருச்சபையை மறு கட்டமைப்பு செய்வதற்கு எல்லா விதத்திலும் பாப்பரசர் வரை உதவியாக இருந்தவர். ஆகவே இவரை என்ன செய்கிறார்கள்? ரைம்ஸ் மறை மாவட்டத்திற்கு ஆயராக செய்வோம் என்று. ஆனால் எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு தெளிவாக இருக்கிறது. பாப்பரசர் வரை அவருக்கு எல்லா பழக்கமும் இருக்கிறது. ஆனால் அவரை பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இல்லை, திருச்சபையை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற இந்த முறைகள், இந்த உலகு சார்ந்த மறு கட்டமைப்பு முறைகள் அல்ல, இதற்கு தேவை உள்ளார்ந்த பயணம். ஆகவே தன்னோடு ஒரு 6 பேரை அழைத்து கொண்டு அவர் மலைக்கு செல்லுகிறார். தனிமை, வெறுமை, அமைதி. அவ்வளவு ஞானம் இருக்கு, அவ்வளவு அறிவு இருக்கு, அவ்வளவு காரியங்களை செய்தவர் மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறார். கத்ரீஸின் சபை என்று ஒரு சபையை தொடங்குகிறார். அப்ப தொடக்கத்தில் இது பாப்பரசரால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்? என்னடா லூஸ் பே, நல்லா தானே இருந்தா, நல்லா தானே போயிட்டு இருந்தது. இவர்களுடைய எண்ணங்கள் என்ன? மறு கட்டமைப்பு என்பது, மறு சீரமைப்பு என்பது எப்படி செய்ய வேண்டும், ஆக்டிவிசம் என்று சொல்லுகிறார்கள், அப்படி இருந்து செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த திருச்சபையை வழிநடத்துவது நாம் அல்ல, ஆண்டவர். 2000 ஆண்டுகளாக இந்த திருச்சபை சந்திக்காத தன்மைகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, நமக்குள் இருக்கிற இறை சக்தி, அந்த இறை சக்தியை சரி செய்யாமல் நீங்கள் எந்த சக்தியை சரி செய்தாலும் வாழ்வு வளம் பெறப்போவதில்லை. எனவேதான் திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் தாமே வீட்டை கட்டவில்லை என்று சொன்னார், வீடு கட்டுகிறவருடைய உழைப்பு வீணானது. ஆண்டவர் தாமே நகரை காவல் காக்கவில்லை என்று சொன்னார், இதோ காவலன் விழித்திருப்பது வீணானது. அப்ப காவலன் அதுக்காக படுத்துருவான்னா இல்ல. காவலன் தன் கடமையை செய்தாலும் தன்னுடைய அந்த பொறுப்பை பதட்டமின்றி செய்ய, அமைதியாய் செய்ய ஆண்டவர் பாதுகாக்கிறார். நான் கருவியாக விழித்திருக்கிறேன். மருத்துவர்கள் சொல்வது அதுதானே, நாங்கள் மருந்தை தருகிறோம், குணப்படுத்துகிறவர் கடவுளே. எல்லா மருத்துவர்களும் சொல்ல, இவன் மருந்து குணப்படுத்துதல் இல்லையா, கடவுள் குணப்படுத்துகிறார், அதற்கு நாங்கள் கருவியாக இருந்து செயலாற்றுகிறோம். எனவே இந்த இணைந்த தன்மை அல்லது அந்த பொறுப்புகளை எடுக்கிற பொழுது நமக்கு இருக்க வேண்டிய அந்த உளவியல் அல்லது ஆன்மீகத்தினுடைய சிந்தனை தன்மை ரொம்ப அற்புதமான ஒரு காரியமாக தருகிறது. எனவே புருனோ புனிதராக அவர் தொடக்க காலத்திலே, அவர் வாழ்ந்த காலத்திலே வேறு விதமாக பார்க்கப்பட்டாலும் அவருடைய எழுத்துக்களின் தன்மையினால் திருச்சபை பிறகு ஸ்டடியான உடனே யாரைத்தான் தேடுகிறது? இப்படிப்பட்டவர்களைத்தான் தேடும். ஐயா பாலகுமாரன் அவர்கள் நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கிறார்கள், வாழ்வியல் சார்ந்த நாவல்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இலங்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க, போர் நடந்துகிட்டு இருக்க, நீங்க வாழ்வியல், அமைதி, தியானம், சிந்தனை, மகிழ்ச்சின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த இலங்கையில் நடக்கிற இந்த ஈழத்தமிழருடைய கொலையை பற்றி நீங்கள் ஒரு நாவல் எழுதினால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், ஐயா எனக்கு அது பழக்கம் இல்லை, போர்க்களத்தில் நின்று எனக்கு அனுபவம் இல்லை, நான் இங்கிருந்து செய்திகளை கேட்பவன் மட்டும்தான். ஒருவேளை அந்த இலங்கை பூமியில் நான் வாழ்ந்திருந்தால் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் இவற்றை பற்றி பேசியிருக்கும், ஆனால் நான் வாழ்வியல் பேசுகிறேன். ஆகவே தமிழ் ஈழம் மலருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையானது என்னிடம் இருக்கிறது, இப்போது அவர்களுக்கு தேவையானது என்னிடம் இல்லை, என்னிடம் கொடுப்பதற்கு இல்லை. ஆனால் வாழ்வு அமைதி நிலைக்கு அடைகின்ற பொழுது அவர்கள் என்னுடைய நாவலைத்தான் வாசிக்க வேண்டும், என்னுடைய எழுத்துக்களை வாசித்துத்தான் அவருடைய வாழ்க்கையை அமைதியும் அருளும் ஆசீரும் நிறைந்த ஒரு தன்மையில் வளர்ப்பார்கள். ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி. புருனோனுடைய தன்மையும் அதுதான். வாழ்ந்த காலத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய செயல்பாடுகளை கடைசியில் கண்டவர்கள் ஏன் இவர் இப்படி என்று அவரை, ஏனென்றால் அவர் பெரிய ஒரு ரிசோர்ஸ். இப்போ தான் நீங்க இவருடைய வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு சொன்னதை,
உலகமெல்லாம் ஆதாயமாக்கினாலும் எல்லாருக்கும் நான் ரிசோர்ஸுப்பா, என் ஆன்மாவுக்கு என்ன ஆச்சு, அதை நான் பார்க்கணுமா இல்லையா, அதற்கு நான் கொடுக்க வேண்டுமா இல்லையா, அதற்கு நான் செலவழிக்க வேண்டியதை செலவழிக்க. மனிதர்கள் கடைசி வரைக்கும் சில ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 70 80 சாக போகிற வயசு வரைக்கும் என்னத்தையாவது யாருக்காவது இந்த வெளி உலகத்தை நோக்கி செய்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்குன்னு நம்ம என்னைக்கு செய்ய போகிறோம், நமக்குன்னு நம்ம என்னைக்கு பேச போகிறோம்? அப்போ என்னுடைய மறைவுரைகள் பெரும்பாலும் தொடக்க காலத்தில் கேட்டவர்கள் ரொம்ப காரசாரமாக ஒரு சமூக பகுப்பாய்வாகவே இருக்கும். அப்போ இப்போ கொஞ்சம் பிரசங்கம் கேட்குற ஆட்கள் நம்ம ஃபாதர்ஸே சொல்லுவாங்க, உங்கள் பிரசங்கம் ரொம்ப மாறிடுது, ஒரு மாதிரியாக முன்னாடி ரொம்ப தீவிரமாக அப்படி 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 பாயிண்ட் அப்படி கப்புன்னு அடிப்பீங்க, ஒரு சமூக சிந்தனை ரொம்ப ஆழமாக இருக்கும், இப்போ அப்படி தெரியலையே அப்படிம்பாங்க. நான் தான் சொல்லுவேன், இது வரைக்கும் உங்களுக்காக நிறைய பேசியாச்சு, போதும் கொஞ்ச நாளைக்கு எனக்காக பேசிக்கிறேன். இதெல்லாம் இருக்குது, எனக்கு தேவை உங்களோட தியானிக்க இந்த மறைவுரைகள், இந்த திருப்பலி நம்ம இவ்வளோ தான் உட்காந்துருக்கோம். ஏன் டெய்லி பூசை வைக்கிறோம்னா உங்களுக்காக வைக்கிற பூசை இல்லை, எனக்காக வைக்கிற பூசை. இந்த இடத்துல நின்று ஜெபிக்கிற பொழுது தூயாவி எனக்குள் ஏதாவது செய்வார், எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார். பிரியமானவர்களே, ஆகவே அத்தகைய ஒரு நிலை நோக்கி, அத்தகைய ஒரு அருள் நோக்கி, அத்தகைய ஒரு ஆசிரியர் நோக்கி நாம் நகர வேண்டும். எனவே ஆன்மீகத்தின் அழகான ஒரு பகுதி உள்ளார்ந்த பகுதி, உள்ளார்ந்த பயணம். நமது குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு போடுறோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து பெரிய நல்லவங்களாகி அப்படிங்கிறது இல்லை. எனக்குள் இருக்கிற அன்பு பொங்கி வெளியே வர வேண்டும், எனக்குள் இருக்கிற கருணை பொங்கி வெளியே வர வேண்டும், எனக்குள் இருக்கிற பிறரை பராமரிக்கின்ற ஒரு எண்ணம் பொங்கி வெளியே வர வேண்டும். ஆகவே எனக்குள் அந்த அன்பும் கருணையும் பொங்காமல் நான் என் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு திட்டிக்கிட்டே போட்டு, அல்லது இது இவ்வளவு உனக்கு சாப்பாடு போட்டு இப்படி வளர்த்தேன், நீ இந்த வேலைக்கு போயிடுவோன்னு பார்த்தேன், நீ இந்த படிப்பு படிச்சிருவோன்னு பார்த்தேன், நீ இப்படி இருந்துருவோன்னு பார்த்தேன், நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கன்னு உள்ள வெறுப்பும் கசப்பும் தான் கடைசியில் நின்றுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடவே வேண்டாம், அவன் பட்டி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, அல்லது அந்த பிள்ளை எங்கேயாவது போய் பிழைச்சிக்கணும், நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு உணவும், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஊட்டிய ஒவ்வொரு பருக்கையும் உங்களுக்குள் அன்பு என்கின்ற தெய்வீக பண்பை, கருணை என்கின்ற தெய்வீக பண்பை மலர் செய்திருக்க வேண்டும். இறையலை இத்தனை ஆண்டுகள் போதித்த புருனோவினுடைய அடிப்படை என்ன? இறுதியில் அவர் மலர்ந்து விட்டார். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளை, நிறைய காரியங்களிலே இந்த உலகத்தையே நாம் நடத்துவது போல, அந்த வாழ்க்கையே நாம் ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டம். சில பேர் இது செய்வாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்க, பின்னாடி டிரைவர் முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். அப்படி ஓட்டு, இப்படி ஓட்டு, இப்படி இப்படி. இவங்க பார்த்தா டிரைவர் வண்டி ஓட்டுவான், நீ ஆட்டுக்கு உட்காரு, உன் ஆளே பாரு, உனக்கு உண்டானதை செய், அது வண்டி போய் சேரும், சேராமல் போகாது. அதுதானே வாழ்வினுடைய தன்மை. அந்த நம்பிக்கை அல்லது அந்த எண்ணம் இந்த நாளில் என்னுடைய உள்ளத்திலே உதயமாகட்டும். மரியா அற்புதமான பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டார். எல்லோருக்கும் பசித்தால் எனக்கும் பசிக்கும், எல்லோரையும் போல் நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தருகிறார். ஆண்டவரோடு பயணித்தல் என்பது முக்கியம் இல்லையா? அவர் பராமரிக்காமல் விட்டு விடுவாரா? பாதுகாக்காமல் விட்டு விடுவாரா? இந்த திருச்சுவை இந்த 2000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆயிற்று புருனோவினுடைய வாழ்க்கைக்கு பிறகு அழிந்துவிடும் என்று பதறிக்கொண்டிருந்தவர்கள் ஏராளம். இன்னும் 5000 10,000 கோடிக்கணக்கான ஆண்டுகள் போய்கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் அல்லவா வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை நமக்கு திருத்தூதர் பணியிலேயே சொல்லிவிட்டார்கள். 400 பேரை கூட்டிக் கொண்டு யூதா என்பவன் அலைந்தான், அவன் செத்தான், சங்கம் கலைந்தது. அதே போல இயேசுவை விட்டு விடுங்கள். கடவுளின் பணி என்றால் வளரும், மனிதனுடைய பணி என்றால் அழியும். எதை யார் கட்டி எழுப்பி விட முடியும்? என்னுடையது என்று நினைத்து யார் முயற்சி செய்து விட முடியும்? நாம் கருவிகள், ஆண்டவரின் கருத்தில் உண்மையான கருவிகள். பவுலடிகளார் அதை அற்புதமாய் செய்யவில்லையா? அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, வல்லவரே, நல்லவரே, அருள் நிறைந்தவரே, ஆற்றலை மிக்கவரே, எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற உண்மை தெய்வமே, எத்தனை விதமான தவறான சிந்தனைகள் உள்ளுக்குள் பரவி கிடந்ததால் வாழ்க்கைகளை எத்தனை படபடப்புகள், எத்தனை பரபரப்புகள், எத்தனை விதமான சிந்தனை மாற்றங்கள். அன்பான தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய கருவிகள், உம்முடைய மந்தையின் ஆடுகள். நீர் எங்களுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறீர். உமது பொறுப்பிலே நாங்கள் பங்கு வருகிறோம். இந்த குழந்தையை எனக்கு தந்திருக்கிறீர், இந்த குடும்பத்தை எனக்கு தந்திருக்கிறீர், இந்த மனைவியை எனக்கு தந்திருக்கிறீர், இந்த கணவனை எனக்கு தந்திருக்கிறீர், இந்த சூழலை எனக்கு தந்திருக்கிறீர், இந்த சூழலில் வாழ்ந்து என்னுடைய ஆன்மாவை மலரச் செய்ய நீர் எனக்கு தந்திருக்கிறீர். நீர் கொடுத்தது ஐயா அனைத்தும். நாட்களிலே யோபுவை பற்றி ஆழமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள் வருகிறது. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுக்கிறார், ஆண்டவர் மீண்டும் கொடுப்பார், ஆண்டவர் மீண்டும் எடுப்பார். ஆண்டவரிடமிருந்து எப்படி வந்தேனோ அந்த ஆன்மா மீண்டும் போகிற பொழுது மலர்ச்சியோடு சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே இந்த உலகத்தின் வாழ்க்கை. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எத்தனை விதமான பயம், அழிந்து போய் விடுமோ என்கின்ற பயம், காணாமல் போய் விடுமோ என்கின்ற பயம், இல்லாமல் போய் விடுமோ என்கின்ற பயம், அவமானம் வந்து விடுமோ என்கின்ற பயம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ வீழ்ந்து விட்டோமோ தோத்து விட்டோமோ என்கின்ற எண்ணங்கள் எங்களை எத்தனை முறை வருத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இவையெல்லாம் இதோ உலகு சார்ந்த கருத்தியல்களாக இருக்கின்றன.
உம்முடைய அன்பின் கருத்திலே, உம்முடைய ஆசீர்வாதத்தின் தெய்வீகத்தினுடைய எண்ணங்களை உள்வாங்கிய பிள்ளைகளாக நாங்கள் நடப்பதற்கு தேவையான ஆசிரியரை இந்த நாளிலே தாரும். உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் இதோ இந்த மரியாவை போன்ற அமைதியை, பேரமைதியை, பேரானந்தத்தை, உமது காலடியில் அமர்கின்ற அந்த சந்தோஷத்தை இந்த நாட்களிலே தேடி பெற்றுக்கொள்ள வரம் தருவீராக. ஆமென். தேவா உந்தன் வழியாக என்னை தந்தேன், என்றும் என் பரிவாழ்வை ஏற்றிடுவாய். தேவா உந்தன் வழியாக என்னை தந்தேன், என்றும் என் பரிவாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, புனித புருனோ தன்னுடைய அறிவு, ஆற்றல், ஞானம், வல்லமை அனைத்தையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்தாரே. எங்களுடைய வாழ்வும் அதே போன்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை மாற செய்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெற அருளுகின்றீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இதோ உமது பாச பிள்ளைகளாய் இந்நாளிலே உமைக்கு நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் உமது தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒளி நிறைந்த உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கு ஒருவர் அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தான் அனைவரையும் காத்து நிலை வாழ்வு கலைத்துச் செல்வதாக. ஆம். நல்ல ஆயன் நானே என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன.
யோவான் 10:14. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, புனித புருனோவினுடைய நாளிலே நாங்கள் உமது தெய்வீக கொடையால் நிரப்பப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது தெய்வீகத்தில் நாங்கள் என்றும் நிலைத்திருந்து தாமரை இலை மீது இருக்கிற தண்ணீர் போல இவ்வுலகத்திலே வாழ்ந்து உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திடணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.